வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நாம தைப்பூசத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தைப்பூசம்னாவே நமக்கு ஞாபகம் வருது முருகப்பெருமான் தான் ஞாபகம் வருவாரு. இந்த தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு அவ்வளோ விசேஷமான தினம். எல்லா முருகன் கோயில்லயும் ரொம்ப விசேஷமா இருக்கும். பக்தர்கள் எல்லாரும் எல்லா முருகன் கோயிலுக்கு அங்கங்க இருக்கிற முருகன் கோயிலுக்கு போவாங்க. பழனியிலலாம் ரொம்ப விசேஷமா இருக்கும். பால் குடம் எடுப்பாங்க, மொட்டை அடிப்பாங்க. பழனிக்கோ, திருத்தணிக்கு இந்த மாரி பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் பக்தர்கள் பாத யாத்திரை போயி முருகன தரிசனம் பண்ணி, அவங்க வாழ்க்கையில நல்லது நடக்கிறதுக்கு ஒரு பிரயத்தனம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல விசேஷமான நன்மைகள்லாம் இந்த தைப்பூசத்தன்னைக்கு இருக்கு. வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் காஷ்யப பி. ராம்குமார், உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். இந்த தைப்பூசத்தன்னைக்கு சூரபத்மனை வதம் பண்றதுக்காக முருகப்பெருமான் பராசக்தி கிட்ட இருந்து ஞானவேல் வாங்கினதா ஒரு வரலாறு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம ஜீவகாருண்யம் நமக்கு சொல்லி கொடுத்த வள்ளலார் இந்த தைப்பூசத்தன்னைக்கு தான் ஜோதி வடிவமா மாறினாரு. அதே மாதிரி திருவாலங்காட்டுல சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிய தினம்தான் இந்த தைப்பூசம். நம்ம கிட்ட இருக்கிற அறியாமையெல்லாம் நீங்கி நமக்கு ஒரு நன்மை கிடைக்கிற தினம் இந்த தைப்பூசம். சரிங்க, இவ்வளவுதான் இந்த தைப்பூசத்துல நன்மையா, வேற எந்த விஷயம் இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு. அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த தைப்பூசத்தன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் சூக்ஷ்மமே இதுல அடங்கி இருக்கு. அது எப்படிங்கிறது நான் இப்போ சொல்றேன் உங்களுக்கு. முதல்ல இந்த சூரியன்னா ராஜா, சந்திரன்னா ராணி, செவ்வாய்னா சேனாதிபதி, சனி பொதுமக்கள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பதான் இது புரியும். இந்த ராஜாவான சூரியன் அவருடைய சொந்த வீடு சிம்மம். இந்த சிம்ம வீட்டுக்கு அதிபதியான சூரியன் இந்த சித்திரை மாசம் இந்த மேசராசியில ரொம்ப பலமா இருப்பாரு. அதே மாதிரி இந்த மேசராசிக்கு அதிபதி செவ்வாய், அவரும் அந்த இடத்துல ரொம்ப பலமா இருப்பார். இப்ப இந்த சூரியனாகப்பட்டவர் ஒவ்வொரு மாசமும் இப்படியே கடந்து வருவார். சித்திரை, வைகாசி, ஆனின்னு அப்படியே ஒவ்வொரு மாசமா நகர்ந்து வரும்போது இங்க மகர ராசிக்கு வரும்போதுதான் தை மாசம் வரும். அந்த மகர ராசி சனி பகவான் வீடு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சனி பகவான் பொதுமக்கள்னு. இந்த சூரியனும் இங்க செவ்வாயும், அதாவது ராஜாவும் சேனாதிபதியும் பலமா இருந்தாங்கன்னா அவங்க எப்படி ஆட்சி பண்ணுவாங்க? அதுல ஒரு அதிகாரம் தான் இருக்குமா ஒழிய ஒரு கருணை இருக்காது, ஒரு அரவணைப்பு இருக்காது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் சட்டங்கிற மாதிரி ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கும். ஆனா இந்த ராஜாவான சூரியன் இங்க எப்படி, இது மகர ராசி, இந்த சிம்ம ராசிக்கு 6ஆம் வீடாம் வரும். அது மறைவு ஸ்தானம். இந்த அதிகாரம் ஆணவம் மிக்க இந்த ராஜா இங்க மறைவு ஸ்தானத்துக்கு வரும்போது அவர் அப்படியே ஆப்போசிட்டா மாறி கருணை, அரவணைப்பு இதெல்லாம் இந்த ராஜாவுக்கு வந்துடும். இந்த செவ்வாய் இங்க பலமா இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, செவ்வாயினாவே பொதுவா கண்மூடித்தனமா பண்ணுவாங்க. அவங்க மேல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அத எதை பத்தியும் யோசிக்காம, அது நன்மையா தீமையா அதெல்லாம் யோசிக்காம அப்படியே செயல்படுத்துவாங்க. ஆனா இங்க ராஜா இங்க பலம் இழந்து ஒரு நன்மையை சொல்லும் போது அதே மாதிரி செவ்வாய் அதையும் எதுக்கு ஏன்னு கேட்காம செயல்படுத்துவார். சோ இப்ப என்னன்னா, இங்க சூரியன் வரும்போது இது தை மாசம். அதே மாதிரி சந்திரன் இங்க பூச நட்சத்திரத்துக்கு வரும்போதுதான், சந்திரன் இங்கேயும் சூரியன் இங்கேயும் இருக்கும் போதுதான் உங்களுக்கு தைப்பூசம் வருது. இந்த பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். அந்த பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான். ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜகுருவா இருக்கிறவர் நல்ல வழிய அந்த ராஜாக்கு சொல்லி கொடுத்தாருன்னா தான் அந்த நாடு சுபிக்ஷமா இருக்கும். இப்போ இந்த பூச நட்சத்திர சந்திரன் வரும்போது அந்த குருவோடைய அனுகிரகம் இந்த சூரியனுக்கு கிடைக்கும். அப்போ இங்க ஏற்கனவே பலம் இழந்திருக்கிற சூரியன் குருவோட அனுகிரகமும் வரும்போது இங்க பொதுமக்களுக்கு நன்மை நடக்குது. ஒரு நாட்டுல ராஜா, ராணி, குரு, பொதுமக்கள் இவங்களோட எல்லாருடைய மனசும் ஒரே அலைவரிசையில ஒரே மாதிரி
இருந்தாதான் அந்த நாடு சுபிக்ஷமா மாறும். இல்லன்னா அந்த நாட்டுல சுபிக்ஷம் இருக்காது. போராட்டம், வன்முறை இதெல்லாம் தான் இருக்கும். எந்த நாட்டுல அதிகார வர்க்கம் பலமா இருந்து அவங்க சொல்றதுதான் சட்டம் அப்படின்னு இருக்குதோ அந்த நாட்டுல நிம்மதி இருக்காது. இந்த சூக்ஷ்மத்தை தான் இந்த தைப்பூசம் நமக்கு சொல்லுது. நன்றி நண்பர்களே. இந்த மாதிரி பல தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க சொந்தக்காரங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை பத்தின கமெண்ட் பண்ணுங்க. நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.